ஃப்ரீசர்களை போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கால்கள் உள்ளுக்கார போட்டு டம்ப் பண்ணி பேருக்கு ஒரு ஃப்ரீசர்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லார்வா வைக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருந்தது. அதில் பார்த்தோம்னா இன்னும் குடலெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே ஃப்ரீசரே திறக்க முடியல, அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது பார்க்குறப்ப. இதெல்லாம் தான் நம்மளாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா இத்தனை நாளா அப்படின்றப்ப எனக்கு எனக்கே பதறிச்சு. கொடுத்து எடுப்பின சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் இருக்கு, ஸ்டெஃபிலோகாக்கஸ், ஈகோலை, அதெல்லாம் மோல்டிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரெசென்ட்னு சொன்னோன்னு தான் ஷாக் ஆனேன். இன்னும் சில இடத்துல அவங்க இன்னும் மலிவாக கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி ரோட்டு கடைகளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கிலோ 200 போட்டிருந்தாங்க. 100 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னா ஆட்டுக்காரக்காரங்க வாங்கிட்டு தானே போவாங்க. இந்த ஆட்டுக்காலுங்க மட்டும் நாங்கள் விட்டுருந்தோம்னா சம்திங் பெருசாக வெடிச்சிருக்கும். ஃபுட் பாய்சனிங் வந்து பெரிய லெவலில் போயிருக்கும். இது பாய்சன் லைஃப் லாஸும் வந்திருக்கும் தாராளமாக. நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தோம்னா ஒரு 600-700 கிலோ எங்ககிட்ட கிடைச்சிது. சரின்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம மீடியா பீப்புள்கிட்ட பேசிட்டு நான் அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் போட்டு திரும்ப உள்ள போகிறேன். இன்னும் கொஞ்சம் வேற இடத்துல இருந்தது. அதெல்லாம் டோட்டலாக எடுக்க போறப்போ 1150 கிலோ பக்கமா வந்தது உள்ளுக்கார. அது இல்லாம வேற ரூம்ல வச்சிருந்தாங்க. நாங்க அதை கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டோம். அப்புறமேட்டு திரும்ப தரவு செக்அப் பண்ண பொழுதுதான் மீதி இருந்தது. மொத்தமாவே நாங்க 1100 சம்திங் நாங்க கேஜிஸ் வந்து லெக் மட்டுமே எடுத்தோம். அந்த கால் மட்டும் 1000 கிலோக்கு மேல எடுத்திருக்கீங்க. ஆமா ஆமா, அதெல்லாமே பூசா பிடிச்சிருந்தது. நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு மாதிரி இருக்கு. அது மாதிரி கால்கள் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம வந்து எந்த ரூபத்திலுமே சாப்பிடக்கூடாது. மேபி நம்ம வந்து எனக்கு வந்து சந்தேகம் என்னன்னா இதெல்லாம் தான் நம்மளாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா இத்தனை நாளா அப்படின்றப்ப எனக்கே பதறிச்சு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஆயிரக்கணக்கான கிலோல நீங்க ஆட்டுக்கால் எடுத்திருக்கீங்க. அப்போ வெளியில போனது எத்தனைன்றது தெரியல, எத்தனை பேர் கெட்டு போனதை சாப்பிட்டாங்கன்றது தெரியல. அதுதான் பதறினேன். ஐயோ, ஒருவேளை இன்கேஸ் இது ஒரு பெரிய ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஆயிருந்ததுன்னா என்ன ஆகும். நாங்க பார்க்கும்போது அந்த ஆட்டுக்கால் வந்து ஒரு மாதிரி அந்த பச்சை கலர்ல அந்த ஃபுல்லாவே அது அழுகிய நிலையில பூரணம் புத்து இருந்தது. நீங்க இந்த புழுலாம் வேற வந்துட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. அது உடச்சு பார்த்தா இன்னும் உள்ளுக்கார இருந்திருக்கும் புழு. அதாவது அந்த ஸ்டேஜ் லார்வா வைக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருந்தது. அதில் பார்த்தோம்னா இன்னும் குடலெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்படியே ஃப்ரீசரே திறக்க முடியல, அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, ரொம்ப கஷ்டமா இருந்தது அது பார்க்குறப்பே. அதாவது ஒரு கோழி ஒன்று ஒரு கலர் போட்டு என்னமோ வச்சிருந்தாங்க. கோழியும் கலர் போட்டு. ஆமாம், ஒரு ட்ரே மட்டும் தான் இருந்தது. மீதியெல்லாம் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் பிடிச்சி கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டோம். அது எல்லாமே என்ன பார்த்தோம்னா உடனே உள்ளுக்கார நாங்களே பயந்துட்டு, ஏன்னா ஃபுல்லாக ஃபங்கஸ், பாக்டீரியல் க்ரோத் எல்லாம் பயந்து தான் எல்லாம் க்ளவுஸ் எல்லாம் போட்டு போய் எடுத்துட்டு அப்புறமேட்டு நம்ம இவங்ககிட்ட கார்பரேஷன் பீப்புள்ஸ்ட்டு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தெரியாது அவர் எப்போ வாங்கின கறி, அது எப்போ சமைக்கப்பட்ட கறின்னு. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் சார்? கஷ்டம். அது உங்களை நம்மளால கண்டுபிடிக்காது. ஏன்னா ஃபுல்லாக மசாலா போட்டுருவாங்க, நல்லா கொதிக்க வச்சுருவாங்க. அதை வந்து ஒன்ஸ் வந்து குழம்பு வச்சுட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இன்கேஸ் ரொம்ப கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதோட ஸ்மெல் வச்சே நம்ம கறி கையில் எடுக்கிறப்பே கொலன்னு ஆயிருந்ததுனாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தண்ணி மாதிரி அதுலேருந்து வடிஞ்சதுனாவே வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அப்படியே வடியும். இப்போ இன்கேஸ் ஆஃப் நம்ம ஒரு எலும்பு எடுத்து சாப்பிட்றோன்னு வச்சுக்க, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், உள்ளுக்கு இருக்கிற போன் வேற வரும், அதெல்லாம் கெட்டு போன ஸ்மெல் வரும். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி பழைய எலும்பு தான். உண்மையிலே இது ஏதாவது போயிருந்ததுன்னா இந்த காட்டுக்காலங்கள் மட்டும் நாங்கள் விட்டுருந்தோம்னா சம்திங் பெருசாக வெடிச்சிருக்கும். ஃபுட் பாய்சனிங் வந்து பெரிய லெவலில் போயிருக்கும். இது பாய்சன் லைஃப் லாஸும் வந்திருக்கும் தாராளமாக. ஏன்னா ஆமாம், லைஃப் லாஸும் வர்றது. ஏன்னா ஃபுட் பாய்சனிங் நத்திங் பட் வாமிட்டிங், டயரியா, ஃபீவர். இப்போ இந்த நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிவியர் வாமிட்டிங், டயரியா இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து சரி வீட்டில் ஏதாவது இருக்கும், ஒன்றும் இருக்காத, ஒரு தடவை 2 தடவை போயிருக்காங்க. சில பேர் 3 தடவை 4 தடவை டயரியா பண்ணவே கீழே சுருண்டு விழுந்துருவாங்க, உருண்டு இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இறப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஒன்று ஃபுட் பாய்சனிங்னு. சில பேர் வந்து செப்டிசீமியான்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம வந்து இந்த பாக்டீரியல் க்ரோத் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கிற மட்டும் இந்த மாதிரி காய்ச்சல், வயிற்று வலி, இந்த மாதிரி வாந்தி பேதி இது மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் இந்த பிளட் ஸ்ட்ரீம் விட்டு ஆர்கன் ஃபுல் அடுத்த ஆர்கனுக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா வி கால்ட் அஸ் செப்டிசீமியான்னு சொல்லுவோம். அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்குள்ள மூளைக்கெல்லாம் போயிடுச்சுன்னா ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உயிரிழப்பு அதில் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்சு தக்க சமயத்தில் நாங்கள் பிடிச்சன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன்.